நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு நான் போய் பண்ணேன். கடைசியில் போட்ட பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நியோமேக்ஸ் ரீசெண்டாக கூட நியூஸ்ல தான் வந்தாங்க. தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 12 முதல் 30 விழுக்காடு வரை அதிக வட்டி தருவதாகவும் முதலீட்டு காலம் முதிர்வடைந்ததும் பணம் இரட்டிப்பாக்கி திருப்பி தரப்படும் என்றும் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறினார்கள். இதுல யாரெல்லாம் கடன் வாங்கி முதலீடு பண்ணாங்களோ, இடத்தை வித்து முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு சுத்தமா காலி அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஈமு கோழியில நடந்துச்சு, சதுரங்க வேட்டை படத்துல பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பண்றாங்க. பாஞ்சி ஸ்கீம்னா இவ்வளவு முதலீடு பண்ணா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு அதிகமா ஆசை காமிக்கிறது. நான் ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஏங்க அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு நான் போய் பண்ணேன். கடைசியில் போட்ட பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராப்பராக எஸ்ஐபி பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த மாதிரி முதலீடுகள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு ரிட்டர்ன்ஸ் காமிக்கும் போது நான் போய் அதை நம்பி பண்றேன் சார், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல முதலீடு பண்ணாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த வீடியோல ரியல் எஸ்டேட்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, கோல்டுலயும் நடந்திருக்கு, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோஸ், புதுசா என்னென்னலாம் வருதோ எல்லாத்துலயுமே நடந்திருக்கு. அண்ட் இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸு, குவிக் மணி சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற பணம் கம்மி, ஆனால் எதிர்பார்ப்பு அதிகம், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு லைஃப்பில் கோல்ஸ் இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது, டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ரொம்ப நாள் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக கம்பவுண்டிங்கில் உங்கள் பணம் தாராளமாக நிறையவே கிடைக்கும். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்தில் ஆசைப்படுற பணம் 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் கிடைக்கும். அது நிலையாக இருக்கும். அது யாராலையும் எடுக்கவும் முடியாது. அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், நல்ல ஸ்டாக்கா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்லயே பண்ணலாம். ஆனா குயிக்கா ஆசைப்படுறேன், குயிக் மணி அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா போகும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்ல இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அதாவது நான் தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கொடுத்தேன் வரல அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல எக்கச்சக்கமா இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நியோமேக்ஸ் ரீசெண்டாக கூட நியூஸ்ல தான் வந்தாங்க. அவங்க அக்ராஸ் மதுரை தலைமையிடம்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லா ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி அதை அவங்க ரெண்ட் கொடுத்து அந்த ரெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவோம், உங்க பணம் இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு ஆசை காட்டும் போது எல்லாருமே எந்த இடத்துல இடம் அலோகேட் ஆகுது, எங்க வாங்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க, அங்க உண்மையான ரேட் என்ன, உண்மையிலேயே அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா, ரெண்ட் வருதா, எதுவுமே பார்க்காம பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதுல பணத்தை திருடி இருக்காங்க. நடந்திருக்கு. சரி, ரியல் எஸ்டேட் தானே, ஒரு இடம் வாங்குறோம்னா நம்ம என்னென்ன பார்க்கணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்ல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாருன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி நீ வாங்கியிருக்கியா, இந்த டாக்குமெண்ட் உன் பேர்ல இருக்கா, எங்க வாங்கியிருக்கோம், அதை போய் விசிட் பண்ணுமா, இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை போய் பார்த்துருக்கலாம். ஆனா யாருமே அந்த ஸ்டெப்பே எடுக்காம பெரிய லூப் ஹோலா விட்டு, ஏன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன்னு சொல்லி என்ன நம்பி போட்டிருப்பாங்க, அவரை நம்பி இன்னொருத்தர், அவரை நம்பி இன்னொருத்தர், இதே மாதிரியே தான் செயினா போச்சு. இந்த செயின் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் சொன்னாரு சார் பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் காமிச்சாரு, பணம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. இது பாத்தீங்கன்னா யூசுவலா இந்த மாதிரி ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் காமிக்கும் போது சொல்றாங்க அதனால நம்பிட்டேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ ரியல் எஸ்டேட்லயும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க. அது தானாவே ஒரு சில பேர் அந்த ஏரியால ஏமாத்துறவங்க இல்ல அங்கங்க இருப்பாங்க. பட் ஆனா நியோமேக்ஸ்ன்ற கம்பெனி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ்ன்ற மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா தங்கத்துல போய் யாராவது ஏமாத்த முடியுமானா அதுலயும் நம்ம மக்கள் ஏமாந்துருக்காங்க. ஆற்காடு பக்கம், வேலூர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம்லாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும், அதுவும் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல போய் வருஷத்துக்கு மாசத்துக்கு 8%, வருஷத்துக்கு அடிஷனல் இவ்வளவு % அப்படின்னு சொல்லும் போது யாராவது நம்புவாங்களா? ஆனா இந்த மக்கள் நம்பினாங்க. கோல்டுல தாங்க யாராவது ஏமாத்த முடியுமான்னு கேட்ட உடனே அது யார் ஆரம்பிச்சா, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, இது எப்படி நடக்குது, எதையுமே யோசிக்காம அவங்க கிட்ட இருந்த பணம், வீடை வித்த காசு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி பணத்தை எடுத்துட்டு போய் முதலீடு பண்ணாங்க. இது ஒரு 3-4 வருஷம் போச்சு. அதுக்கப்புறமா சுத்தமா பர்ஸ்ட் அவுட் ஆச்சு, பணம் எல்லாம் காலி. இதுல யாரெல்லாம் கடன் வாங்கி முதலீடு பண்ணாங்களோ, இடத்தை வித்து முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு சுத்தமா காலி அப்படின்னு தான் சொல்லுவோம்.
சொல்லணும். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கம் வந்து எவ்வளவு அப்ரிஷியேட் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கிராம் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ இவ்வளவு இருக்கு, அதுவும் தெரியும். அண்ட் இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கான கணக்கு வந்து எல்லா ஃபேமிலிலயும் உண்டு. ஏன்னா எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை கேட்டிருக்கலாம், தாத்தா பாட்டியை கேட்டிருக்கலாம், நெருங்கிய சொந்தங்கள் கிட்டயோ எவ்வளவு ரூபாய் இருந்திருக்கும் அப்படின்னு விளையாட்டா பேசினாலே விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஒருத்தன் கொடுக்குறான், நம்பலாமா இல்லையான்னு கேட்டா எல்லாருமே திட்டிருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு கிடைக்குது, பணம் வருது அப்படின்றத பார்த்த உடனே அவனுக்கு மட்டும் பணம் வருது, அவன் மட்டும் பைக்கு காரு எல்லாம் வாங்கிட்டா நான் என்ன பண்றதுன்ற ஆசைப்பட்டு அதே தப்பு சேம் சைக்கிள். ரியல் எஸ்டேட்ல என்ன நடந்ததோ அதே தான் கோல்டுலயும் நடந்துச்சு. பணம் போன பிறகு இந்த மாதிரி சொன்னாங்க, ஏமாந்துட்டோம் அப்படின்னு என்னதான் பேசினாலும் என்னதான் சண்டை போட்டாலும் அந்த பிரச்சனை இன்னும் ரிசால்வ் ஆகல, அந்த பணமும் திருப்பி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா IFS. இது வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சிஸ்டம், அந்த ஃபுல் டீடைல் பேரு. பட் ஆனா பண்ணது ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி, ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவு 1 லட்சம் ரூபாய் போட்டா மாசத்துக்கு 8%, ஒரு வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி சேம் கான்செப்ட், அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி F&O பண்றோம் கான்செப்ட் பேர்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது இல்லாம பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் வேற காமிச்சாங்க, இந்த மாதிரி இவ்வளவு போட்டு இவ்வளவு வந்திருக்கு பாரு அப்படின்னு. இது ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்னு காமிக்கும் போது இதே எடிட் பண்ணி என்னாலே காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் நம்பல. இதை நம்பி போய் இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட பணமும் போய் எல்லாமே போச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சுத்தி இருந்தது எல்லாமே வந்து வேலூர், ஆற்காடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த ஏரியா மக்கள் தான். என்னன்னா என்கிட்ட இருக்கிற பணம் கம்மி, ஒருத்தர் என்கிட்ட காமிக்கிறாரு, அவருக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ல 3 மாசமா 6 மாசமா வருது அப்படின்னும் போது நான் வெயிட் பண்ணி 7வது மாசமோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ நான் ஜாயின் பண்ணும்போது அடுத்த 1-2 வருஷத்துல அந்த பணம் சுத்தமா போயிடும். இல்ல யார் முதல்ல ஆரம்பிச்சாங்களோ இவ்வளவு பணம் வந்துருச்சுன்னு மறுபடியும் கடன் வாங்கி அதிகமா முதலீடு பண்ணிருக்காங்க, பணம் போயிருச்சு. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துச்சு. இது ட்ரேடிங், இது வந்து ட்ரேடிங்ல தான் பண்றோம், கேஷ்ல தான் F&Oல தான் பண்றோம்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாதுன்றதை யாருமே நம்பல. பணம் வந்துச்சுன்னா இல்லாமையா கொடுப்பான் அப்படின்ற கான்செப்ட் தானே தவிர இந்த மாதிரி ஏமாத்த முடியுன்ற பார்வையில யாருமே யோசிக்கல. இதுவும் வந்து ஃபாரெக்ஸ்ல நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி முதலீடு பண்ணக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி வந்து ஏமாத்திருக்காங்க. இது இல்லாம ஃபார்மிங்ல இதுக்கு முன்னாடி ஈமு கோழியில நடந்துச்சு, சதுரங்க வேட்டை படத்துல பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குயிக்கா பணம் போட்டு குயிக்கா ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். சரி, இது ஆப்ரேட்டிங் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். ஒன்னு பாஞ்சி இல்ல MLM, ரெண்டும் ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். பாஞ்சி ஸ்கீம்னா இவ்வளவு முதலீடு பண்ணா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு அதிகமா ஆசை காமிக்கிறது. இது கோல்டு குவெஸ்ட்னு ஒரு கம்பெனி வந்து 2008லயே இருந்துச்சு. அதுல வந்து என் ஃப்ரெண்டு போய் இந்த மாதிரி பணம் போட்டா வருதான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி உள்ள போய் உட்கார வச்ச பிறகு சொன்னாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து இவ்வளவு பணம் வந்திருக்கு, நான் இவ்வளவு போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த டிரான்சாக்ஷன் செக் லீஃப்லாம் காமிச்சாங்க. அடுத்த 10வது மாசம் கம்பெனி காலி, மூடிட்டு போயிட்டாங்க, போட்ட பணம் எல்லாம் போச்சு. ஸோ இது வந்து அப்ப நான் பணம் போடாம வெளியில வந்துட்டு என் ஃப்ரெண்டை திட்டிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனா அதை தொடர்ந்து அதே மாதிரியான தாட் ப்ராசஸ், அதே மாதிரியான வழியில ஆசையை தூண்டுறது பாஞ்சி ஸ்கீம். MLMன்றது நான் இருக்கேன், என் கீழே 2 பேரு, அவங்க கீழே 2 பேருன்னு அந்த செயினா கொண்டு வரும்போது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல சரியான வார்த்தை தான். ஆனா MLM மாடல்ல பண்ணும்போது நான் வந்து என்ன சேர்த்து விட்டவங்களுக்கு என் மூலமா பணம் போகும், என் கீழே யாரை நான் சேர்த்து விடுறனோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கமிஷன் எனக்கு வரும். அப்ப எத்தனை பேரை சேர்க்கிறனோ அத்தனை அவ்வளவு பணம் வரும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு வச்சு இவ்வளவு லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னா பைக்கு, காரு, அப்புறம் வீடு, அப்படி இப்படின்னு டிராவல், அவுட் சைட் டிராவல்னு இப்படி ப்ராமிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஈவெண்டா பண்ணி கடைசியில ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோ பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல இதே மாதிரி மாடல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஏமாத்திருக்காங்க. ஒரு கப்புலா வேலை செஞ்சு பணம் போய் கேட்கும்போது திமிரா பேசி போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னாலும் அவங்களால எவ்வளவு வருஷம் கொடுக்க முடியுதுன்னு பாருங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆனாலும் கொடுக்க முடியும். பட் ஆனா அந்த சைக்கிள் ஸ்டாப் ஆகும்போது, உங்க பணம் திருப்பி எடுக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அட் அ டைம் எல்லாரும் பண்ணும்போது அவங்களால கொடுக்க முடியாது, கம்பெனி நீடிடுவாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்லயும் நடக்கும். அண்ட் பான்சி அண்ட் MLM மாடல் இது மாதிரி தெரியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். அதிக ரிட்டர்ன்ஸ் பான்சி மாடல், கீழே 2 பேர் சேர்த்து விடுங்க, இல்ல நீங்க மட்டும் வந்தா போதும் அப்படின்னாங்கன்னா அது MLM மாடல். இந்த 2 மாடல் இருந்ததுனாலே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா ஃபைனலா ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸா இருக்கா? கோல்டு இதெல்லாம் வந்து இது வந்து ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 916 ஹால்மார்க் இதெல்லாம் தான் சொல்லுவோம். அதை தாண்டி செபி அப்ரூவ் பண்ணிருக்கா? ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே செபி அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரி FD மாதிரியான பேங்க் RBI கீழே தான் வரும். இந்த RBI கீழே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா RBI அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது. இதை தாண்டி செபி, RBI, அது இல்லாம IRDA, இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வந்து IRDA, இந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து தனி செல்ஃப் அட்டானமஸ்
நம்ம செல்ஃப் ரெகுலேட்டரி பாடிஸ்னு சொல்லுவோம். இவங்க அப்ரூவல் இல்லாம ஏதாவது ஒரு கம்பெனி ஆப்ரேட் ஆகுதுன்னா கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும். நீங்க ஜஸ்ட் அந்த கம்பெனி பேரை வந்து இஸ் இட் ரெகுலேட்டட் பை செபி அப்படின்னு கூகுள் பண்ணாலே அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸோ இல்லைனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க உஷாரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்ச கோல்டுல, அப்புறம் ரியல் எஸ்டேட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல, கிரிப்டோல கூட இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. கிரிப்டோலயும் வந்து எவ்வளவோ சொன்னாலும் விஷயமே இங்க இந்தியால நிறைய பேருக்கு தெரியாட்டியும் இதே MLM மாடல். நீ ஒரு காயின் வாங்கு, உன்னை கீழே 2 பேர் சேர்த்து விடும் போது உனக்கு ஒரு காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த காயின் வளர வளர உனக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே நான் பண்றேன், என் ஃப்ரெண்டு பண்றான், நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிப்டோவை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி மாடல்ல மாட்டி பணத்தை இழந்திருக்காங்க. ஸோ பணத்தை இழக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதிக பணம் வேணும், குயிக் மணி வேணும்னு யோசிக்காம பவர் ஆஃப் கம்பவுண்டிங் யோசிங்க. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சீங்கன்னா லாங் டேர்ம்ல, ஏன்னா உங்க கோல்ஸ் எல்லாமே லாங் டேர்ம், எதுவுமே ஷார்ட் டேர்ம் இல்லை. நீங்க அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டு அதை அடைக்கிறதுக்கு இல்லை சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் குயிக்கா மணி தேவைப்படும், குயிக்கா பணம் போயிடும். ஸோ லைஃப்ல எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுங்க, கொஞ்சமா சேவ் பண்ணுங்க, அதை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்க கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். அடுத்த ஸ்டெப் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.